வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமைங்கிறதுனால புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, தனுசு மீன ராசிக்கார நேயர்கள், வியாழக்கிழமை பிறந்தவங்க, 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்க, வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, தனுசு மீன ராசிக்கார நேயர்கள், இவங்க எல்லாருமே கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்கள். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க, நல்ல மாற்றம் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 6லேருந்து 7:30. சனிக்கிழமை நல்ல நேரம் காலை 6லேருந்து 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை 7:30 to 9. திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை 6லேருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 10:30லேருந்து 12. எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமங்கிறதுனால அவங்க அசைவ உணவு கூடாது. வீட்டில் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் தேவகுருவே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அசைவ உணவு கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்க கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், நேரம், திசை இதெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் சந்தோஷம். உங்களுடைய பலம், மனோதிடம், தாராள மனப்பான்மை, அது ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலையும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கடகராசிக்கார நேயர்களை, கவனமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான செய் கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகிறீங்க. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், மன உறுதி, விடாமுயற்சி, தைரியம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, அது ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, தைரியம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், அது ஜெயிக்கும். வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இருக்காது. அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, உடல் அளவில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை,
பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். உங்களுடைய பலம், பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, நிதானம், தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி. புஷ்கரம் ராஜஸ்தானில் பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம். அதை நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. நெய் விளக்கு ஏற்ற மறந்துடாதீங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கோயில்லையும் வீட்டிலையும். ஏன், உங்களுடைய பேச்சினால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு மீனராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.